இந்த சாப்டரில் எப்படி ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி அதை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் ஆப்பில் செகண்டாக இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிக்சர்ஸுக்காண்டி இதை பிக் பண்ணுறோம். பிக் பண்ணும்போது எந்த இடத்துல உங்கள் பிக்சர்ஸ் இருக்கோ அது ப்ரௌஸ் ஆகும். ஸோ எங்கிறது நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் இன்ஃபோமீடியாங்கிறது நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரௌஸ் பண்ணதுனால அந்த இடம் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த பிக்சர்ஸ் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிட முடியும். ஸோ ஒரு டெஸ்க்டாப், இங்கே உள்ள என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபோட்டோஸ், ஸோ எந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ள கார்ஸ், ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர்ஸ் இதில் உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிக் பண்ணி ஈஸியாக அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ உள்ளே கொண்டு போங்க. உங்களோட சிம்பிள்ஸ் ஒரு பேன் ஐக்கான்ஸாக மாறும். மாறினதுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சர்ஸில் 4 கார்னர்லையும் அது மாதிரி ஒவ்வொரு எட்ஜ்லேயும் உள்ள மிட் பாயிண்ட்லையும் ஒரு கிரிட் பாயிண்ட்ஸ் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் இந்த சைஸை மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணவும் முடியும். ஸோ இதை பிக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் காரை ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸல் சீட்டில் நீங்கள் ஒரு காரோட ஃபீஸபிலிட்டி டெஸ்ட் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதோட பிக்சர்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி எக்ஸல் சீட்டில் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ஒவ்வொரு கார்ஸுக்குமே ஃபீஸபிலிட்டி டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஃபீஸபிலிட்டி டெஸ்ட் எடுக்கும் போது அந்த காரோட பிக்சர்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் சைடில் எக்ஸல் சீட்டில் ஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி அதோட பொசிஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி கார் பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், வேறு எதுவும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் இங்கே உள்ள ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ எதெல்லாம் ரோஸ் கலரில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட பேலன்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். ரிமூவ் பேக்ரவுண்ட், மார்க் ஏரியா டு ரிமூவ்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஏரியாவும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து உங்களுக்கு மார்க் ஆகும். ஸோ மார்க் ஏரியா கீப்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஏரியா உங்களுக்கு கீப். ஸோ இந்த ரோஸ் கலரில் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் அதை மார்க் பண்ணி ஸோ இந்த கிட்ட ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிக் பண்ணுறது மூலியமா ஸோ அந்த லைன் லைட்டாக டச் பண்ணாலே போதும் அதுகிட்ட டெலிட் ஆயிரும். ஸோ இந்த கிட்ட ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கிட்டையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறோம். இங்கே உள்ளது அதே மாதிரி இந்த ரோஸ் கலர். ஸோ அந்த லூப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமூவ் பண்ணுறப்ப அந்த செலெக்ஷன், ரிமூவ் செலெக்ஷன் அண்ட் கீப் செலெக்ஷனை யூஸ் பண்ணி எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை நீங்கள் மேனுவலாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபார்மேட், ஸோ ரிமூவ் பேக்ரவுண்டை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி வேறு எதுவும் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணி அதோட ஸ்டைல்ஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். இதில் கரெக்ஷன்ஸ், ஸோ எந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு தனியாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததோட கலர்ஸ், ஸோ எந்த மாதிரி கலர்ஸில் வேணும் ஸோ இது மாதிரி கலர்ஸையும் உங்களால் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே உள்ள ஆஸ்டிக் எஃபெக்ட், ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா ஸோ அந்த எஃபெக்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்கெட்ச் பண்ணது மாதிரி நீங்கள் காரை காமிக்கணும்னா ஸ்கெட்ச் பண்ணது மாதிரி காரை காமிச்சிக்க முடியும். அதே நேரத்தில் ஃபார்மெட்டில் இங்கே உள்ள இது மாதிரி கிரிட் சைஸில் இருக்கிற மாதிரி காமிக்கணும்னா கிரிட் சைஸில் உங்களால் காமிச்சிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி எஃபெக்டில் உங்களோட கார் வேணுமோ அந்த எஃபெக்டை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேப்பர் லேஅவுட்டில் வரைஞ்சமே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தனித்தனியாகவும் உங்களுக்கு பார்த்துக்க முடியும்.
ஸோ மைனூட்டாக இது மாதிரி தெரியணும். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கார்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டுமே அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் கலர்ஸை யூஸ் பண்ணியே அதை பேக்ரவுண்டில் செட் பண்ணியிருக்கிற மாதிரியே காமிக்கலாம். ஸோ இப்போ வேறு எதுவும் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாலும் எகெயின் ஒரு பிக்சர்ஸ் எடுத்து ஸோ எந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பிக்சர்ஸை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹெச்டி, இங்கே கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எடுத்துக்கப்புறம் இந்த இதுட்டு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இந்த உங்களோட பைக்கோட பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இதை சைஸை ரிமூவ் பண்ணுறது மூலயமா அதை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு எது நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஆஸ்டிக் எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலயமா இதை கிரிட் சைஸ் ஸோ எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்ச மாதிரி நீங்கள் காமிக்கிறாலும் ஸ்கெட்ச் வரைஞ்ச மாதிரி தான் காமிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் எப்படி இருக்கோ அதே மாதிரி டெவலப் ஆகிருக்கும். ஸ்கெட்சில் வரைஞ்சது மாதிரியே டெவலப் ஆகிருக்கு. ஸோ எகெயின் ஆஸ்டிக் எஃபெக்ட். ஸோ அது பிளாக் ஸ்கெட்ச். ஸோ கலர்ஸை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்காங்க. பிளாக் ஸ்க்ரீனில் ஸ்கெட்ச் வரைஞ்ச மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக அது இப்படியே தெரியட்டும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே உள்ள கம்ப்ரஸ் பிக்சர்ஸ். ஸோ இந்த கம்ப்ரஸ் பிக்சர்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட சைஸை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். அப்ளை ஒன்லி திஸ் பிக்சர், டெலிட் கிராப்டன் ஆஃப் த பிக்சர்ஸ். ஸோ எந்த சைஸுக்கு இது கம்ப்ரஸ் ஆகணும், ஹெச்டி 330 PPIக்கா இல்லை 220 PPIக்கா தனியாக கேட்கும். ஸோ ஒரு இமெயில் டாக்குமெண்ட் தகுந்தாப்பில் இது கம்ப்ரஸ் ஆனாலும் இமெயில் தகுந்தாப்பில் கம்ப்ளீட் ஆகட்டும். யூஸ் டாக்குமெண்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த பிக்சர்ஸ் ஹை குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகட்டும் அப்படின்னா டாக்குமெண்ட் ரெசல்யூஷன் தகுந்தாப்பிலே கம்ப்ரஸ் ஆகிரும். ஸோ இந்த பிக்சர்ஸோட லிங்க் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண அவட செல்ஃபாக இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து சேஞ்ச் பிக்சர். ஸோ இதுக்கு அஃபெக்ட் பண்ண பிக்சர்ஸ் இதே தான், பட் இதுக்கு பதில் வேறு பிக்சர்ஸ் மாற்ற பண்ணாலும் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சர், ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்துருங்க. உங்களோட ஃபைல் ப்ரௌஸ் ஆகும். ஸோ ப்ரௌஸ் ஆனோடனே உங்களோட கார்ஸ் இது மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனில் அந்த பிக்சர்ஸை ப்ளேஸ் பண்ணீங்களோ அதே பொசிஷன்லேயே வேறு பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா இது மாதிரி சேஞ்ச் பிக்சருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்ச் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் ஒரு பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இங்கே உள்ள ரீசெட் பிக்சர்ஸ். ஸோ ரீசெட் பிக்சர்ஸ் ஆப்ஷன் மூலியமாக உங்கள் பிக்சர்ஸோட லொக்கேஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நேராக டெவலப் ஆகிட்டு ஸோ இந்த பிக்சர்ஸ் ஆக்சுவலாக உள்ளே வந்திருந்தால் எப்படி லொக்கேட் ஆகிருக்குமோ அதே மாதிரி நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த ரீசெட் பிக்சர் சைஸ் அண்ட் லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள பிக்சர் ஸ்டைல். ஸோ இந்த பிக்சர் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பிக்சர்ஸுக்கு வேறு எதுவும் ஸ்டைல்ஸ் கொடுத்துக்க முடியும், உங்கள் பிக்சருக்கு எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும், பிக்சர்ஸ்க்கு பார்டர்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிக்சரோட அவுட்லைன் லேஅவுட். ஸோ எப்படி இருக்கணும், ஸோ எந்த பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிக்சர்ஸ் எப்படி காமிக்கணும் மாதிரி விசிபிளாக தெரியும். ஸோ சிம்பிளாக சொன்னால் அவரோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணும்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா பிக்சரும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு ஜூம் பண்ணி பார்த்தா அந்த காசு எப்படி தெரியுமோ அது மாதிரி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி மூவியில் காமிக்கணும் அப்படின்னா இது மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ இந்த பிக்சர்ஸ் அப்ளை பண்ணணும்னா இதை பிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டில் இங்கே உள்ள பிக்சரோட அவுட்லைன் லொக்கேஷன். ஸோ ஒரு வாலில் நீங்கள் பேஸ்ட் பண்ண மாதிரி ஒட்டணும் அப்படின்னாலும் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 3D ஷேப்பில் தரனாலும் ஒரு 3D ஷேப், அதாவது புக்ஸோட பெயிண்டிங் பண்ணது மாதிரி தரனாலும் புக்ஸ் பெயிண்டிங் பண்ணது மாதிரி விசிபிளாக தெரியும். ஸோ இது மாதிரி வெவ்வேறு ஸ்டைல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி இதை பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள பிக்சர்ஸ் பார்டர். ஸோ அந்த பிக்சர்ஸுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பார்டர் கொடுக்க போகிறீங்க. அந்த பார்டர்ஸ் எப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள பிக்சர்ஸ் பார்டர்ஸ் இதில் என்ன கலர்ஸில் இந்த பார்டர்ஸ்லாம் கிரியேட் ஆகணும், ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது எவ்வளோ வெயிட்டுக்கு கிரியேட் ஆகணும், ஸோ என்ன லைன்ஸில் கிரியேட் ஆகணும், இது கண்டினியூஸ் லைனில் தான் கிரியேட் ஆகணும். ஸோ அடுத்து உள்ள வந்து வெயிட் கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். ஸோ பார்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போட கலர்ஸை மாற்றிக்கும். கலர்ஸை மாற்றினதுக்கப்புறம் இதோட வித் இந்த மாதிரி தெரியட்டும். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் பிக்சர்ஸோட அவுட்லைன் பார்டர்ஸ் எப்படி தெரியணுமோ அது மாதிரி தெரியும். ஸோ அது இங்கே பிக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் பார்டர் செட் பண்ணாலும் ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான பார்டர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது என்ன கலரில் வேணும், என்ன வித்தில் வேணும்னு தனித்தனியாக செட் பண்ணி
ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை நீங்கள் பிக்சர்ஸை ப்ளேஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல டீட்டெயில்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிக்சரோட எஃபெக்ட். ஸோ பிக்சர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த ஷீட்டில் இந்த பிக்சர்ஸ் எப்படி தெரியணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிக்சர் எஃபெக்ட். ஸோ இந்த பிக்சர் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா ப்ரீசெட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ், பிவல், 3D ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு 7 ஆப்ஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீசெட் பார்ப்போம். ஸோ ப்ரீசெட்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சர் டேட்டா பிக் பண்ணுறது மூலியமாக ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்குது. ஸோ எந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு விசிபிளாக சேஞ்ச் ஆகும். ஸோ 3D ஸ்டேஜில் வேணாலும் 3D ரேஞ்சில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள ஷேடோ, அது ஷேடோ மூடில் கிரியேட் ஆகணும் அப்புறம் ஷேடோ மூடில் கிரியேட் ஆகும். கீழே உங்களுக்கு ஷேடோ விசிபிளாக தெரியும். ஸோ இந்த பிக்சர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் பிக்சர் எஃபெக்ட் ஷேடோவில் எந்த மாதிரி ஷேடோ கிரியேட் ஆகணும். ஸோ ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னாலும் ப்ரீசெட்டில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு புக்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ டைரியோட ஃப்ரண்ட் பேஜ், கவர் பேஜோ இல்லை வேறு எதுவும் பேக் பேஜோ இருந்தால் அந்த புக்கை நீங்கள் இந்த ஓரியன்டேஷனில் ஃபோட்டோ எடுக்கும் போது எப்படி தெரியுமோ அதுமாதிரி உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் தெரியுது. பல எப்படி கொண்டு வந்துட்டு ஃபார்மேட்டில் பிக்சர் எஃபெக்ட். ஸோ எங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஷேடோ மாதிரி ரிஃப்ளெக்ஷன் மெத்தடில் தெரியினாலும் ரிஃப்ளெக்ஷன் மெத்தடில் உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பிக்சர்ஸில் ரிஃப்ளெக்ஷன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். குவார்டர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன் அது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். 8 பாயிண்ட் ஆஃப்செட், அடுத்து உள்ளது 8 பாயிண்ட் ஆஃப்செட், ஹாஃப் ரிஃப்ளெக்ஷன், இது ஃபுல் ரிஃப்ளெக்ஷன். ஸ்பிப் பண்ணிங்கன்னா ஸோ அது மேலே கீழே ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரியே கிரியேட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் தேவையில்னாலும் ஃபார்மேட்டில் பிக்சர் எஃபெக்டில் ரிஃப்ளெக்ஷனில் நோ ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் மாமெண்ட் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்து உள்ளது க்ளோ. ஸோ க்ளோ அப்படிங்கிறது அதோட அவுட்லைனில் வேறு கலரை மெர்ஜ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்லைனை காமிக்கிறது தான் இந்த க்ளோங்கிற ஆப்ஷன். ஸோ க்ளோவை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு கலர்ஸில் இந்த க்ளோ வேணாலும் வேறு கலர்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஸோ மோர் கலர்ஸ். ஸோ எந்த மாதிரி கலர்ஸில் இந்த க்ளோ வேணும். ஸோ அடுத்து உள்ள சாஃப்ட் எட்ஜஸ். சாஃப்ட் எட்ஜஸ் அப்படிங்கிறது உங்களோட ஷார்ப் எட்ஜை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணால் எந்த மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி இது காமிக்க முடியும். ஸோ நோ ஷார்ப் எட்ஜஸ் 1.2 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ண அந்த எண்ட் ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ 15 பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களோட ஷார்ப் எட்ஜ் எதுவுமே இருக்காது, பிக்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ தனியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஃபார்மேட்டில் பிக்சர் எஃபெக்டில் சாஃப்ட் எட்ஜஸ். ஸோ இதில் சாஃப்ட் எட்ஜஸோட சைஸை நீங்கள் ஏற்றிக்க முடியும். ஸோ சாஃப்ட் எட்ஜஸ் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் லெவலில் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்லேயே இந்த பைக்ஸை நீங்கள் வரைஞ்சது மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி எக்ஸல் ஷீட்டில் தேவையான இடத்த நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் ஃபார்மேட்டில் பிக்சர் எஃபெக்டில் இங்கே உள்ள பெவல்ஸ். ஸோ பெவல்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இது 3D ரொட்டேஷன் உங்களை ஈஸியாக காமிக்க முடியும். ஸோ இதில் ஷார்ப் பேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பெவல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து 3D ரொட்டேஷன். ஸோ 3D ரொட்டேஷனில் உங்களுக்கு தெரியலனாலும் 3D ரொட்டேஷன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். பைக்கை செலக்ட் பண்ணி இங்கே உள்ள 3D ரொட்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு வந்த பிக்சர்ஸ் ஒரு மாதிரி, பட் அது எப்படி தெரியுதுன்னா ஸோ நீங்கள் வெவ்வேறு ஷேப்பில் வரைஞ்ச மாதிரி தெரியும். ஸோ பிக் பண்ணுறோம். ஸோ இந்த ஓரியன்டேஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுமாதிரி ஓரியன்டேஷன் நீங்கள் மாற்றுறது மாதிரி இந்த 3D ரொட்டேஷனை மாற்றிக்க முடியும். ஸோ இப்படி உள்ள இந்த பிக்சர்ஸை ஈஸியாக எந்த மாதிரி வேணாலும் பார்த்திக்கலாம். ஸோ நோ ரிஃப்ளெக்ஷன் செட் பண்ணிட்டோம். இந்த பிக்சர் எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் தேவையான செட்டிங்ஸை கொடுத்து அந்த பிக்சர்ஸோட எஃபெக்ட்னஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது இந்த பிக்சர்ஸ் லேஅவுட். ஸோ இந்த பிக்சர்ஸ் எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறது பிக்சர்ஸ் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிக்சர்ஸ். ஸோ வேறு எது நீங்கள் நேம் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த நேம் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஅவுட்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள்
ஷேப்புங்கிற ஆப்ஷன் வரும்போது பார்த்துடலாம். ஸோ அடுத்து கிளிக் பண்ணுறோம். ஃபார்மேட்டில் இங்கே உள்ள பிரிங் ஃபார்வர்ட் அண்ட் சென்ட் பேக்வேர்ட். ஸோ 2 ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த பிரிங் ஃபார்வர்ட் பிரிங் பேக்வேர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து உள்ள செலெக்ஷன் பிளான். ஸோ இதுமாதிரி 2 பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இன்சர்ட்டில் வேறு எதுவும் நீங்கள் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்க போகிறீங்க. பிக்சர்ஸில் ஸோ இந்த பைக்கை இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ எந்த இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும்னு தனியாக நீ மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இந்த இதை செட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணலை, இதையும் நீங்கள் சாஃப்ட்னஸ் கொடுக்க போயினாலும் இதோட சாஃப்ட்னஸ். ஜூம் பண்ணி எந்த திட்ட வேணுமோ அதுகிட்ட நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸல் சீட்டில் நீங்கள் 3 பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எந்த பிக்சர்ஸ் தெரியணும் எந்த பிக்சர்ஸ் தெரிய வேண்டாம்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸ் ஆட் பண்ணி ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டை உள்ள செலெக்ஷன் பிளான் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் எந்தெந்த பிக்சர்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா பிக்சர்ஸ் உங்களுக்கு சைடில் மாடல் ட்ரீ மாதிரி டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதில் பிக்சர்ஸ் 5 பிக்சர்ஸ் 2 பிக்சர்ஸ் 1 டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையில்லை, பிக்சர்ஸ் 1 தேவைன்னா ஹைட் பண்ணிக்கலாம். திரும்பி பிக் பண்ணுறது மூலியமாக அது அன்ஹைட் ஆகும். அகெயின் பிக்சர்ஸ் 2 தேவைனாலும் பிக்சர்ஸ் 2 ஹைட் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் 3 தேவைனாலும் பிக்சர்ஸ் 3 ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு பிக்சர்ஸே தேவையில்லை அப்படின்னா ஹைட் ஆல். ஸோ எல்லா பிக்சர்ஸும் தேவை அப்படிங்கிறப்ப ஷோ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செலெக்ஷன் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர்ஸை ஹைட் பண்ணிக்கவோ இல்லை அன்ஹைட் பண்ணிக்கவோ முடியும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஸோ இங்கே உள்ளது இந்த அலைன். ஸோ இந்த அலைன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர்ஸை ஈஸியாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ லெஃப்ட் ரைட் டாப்னு தனியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரொட்டேட். ஸோ உங்கள் பிக்சர் ரொட்டேட் பண்ணணும் லெஃப்ட் 90 டிகிரின்னு தனியாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பிக்சர்ஸை இதை மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி பைக் இந்த சைடு வேணும். ஸோ காப்பி Ctrl+C கொடுத்துட்டோம், அதுமாதிரி Ctrl+V. ஸோ இந்த இதிட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இது இந்த டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த பைக் இந்த டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, அதேமாதிரி இந்த பைக் இந்த டைரெக்ஷன்லேயே ஃபோக்கஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ரிவர்ஸில் மாறணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண போதும் இந்த ஃப்ளிப் வெர்டிக்கல் அண்ட் ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஸோ ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிறது டாப்லேருந்து டவுனுக்கும் டவுன்லேருந்து பாட்டத்துக்கும் மாறும். ஸோ ரைட் லெஃப்ட் மாறணும் அப்படின்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு வந்த பிக்சர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ ஃப்ளிப் பண்ணும் போது அது இந்த மாதிரி திரும்பிடும். ஸோ ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படிங்கிறது நீங்கள் வெர்டிக்கலாக மிரர் வைக்கும் போது எந்த மாதிரி ஷேப் தெரியுமோ அந்த மாதிரி மாறும். ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படிங்கிறது நீங்கள் வெர்டிக்கலாக மிரர் வைக்கிற மாதிரியும், ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் ஹரிசாண்டலாக மிரர் வைக்கிற மாதிரியும் மாறும். ஸோ இது மாதிரி எக்ஸல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது 2 சைடு இது மாதிரி பைக்ஸ் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க, ஒரு லோகோ மாதிரி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா டீஸாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதுட்ட இந்த பைக்ஸும் அதே மாதிரி இந்த இதுட்ட இந்த பைக்ஸும் இருக்கும். ஸோ பிக்சர் டெலிட் பண்ணிட்டு எகெயின் காப்பி அண்ட் Ctrl+V பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறோம். ஃபார்மேட்டில் ரொட்டேட்டில் ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஸோ இது மாதிரி தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் 2 சைடும் இந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது 2 செலக்ட் பண்ணி காப்பி நியூ ஷீட். ஸோ இந்த ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பொசிஷன் இருந்துச்சோ அதேமாதிரி ஒரு ஷீட் மட்டும் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை காட் ஆஃப் ஷீட்டில் பொசிஷன் பண்ணிங்க. ஸோ சாஃப்ட் எஜ்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஷீட் டு ஷீட் உங்களால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு தேவையான பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறீங்கனாலும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிக்சர் கிளிக் பண்ணி ஃபார்மேட்ஸில் கிராப். ஸோ இந்த கிராப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த பிக்சர்ஸை கிராப் பண்ண முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸில் எக்ஸ்ட்ரா ரைட் சைடு நிறையா ஏரியாஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கிராப் பிக் பண்ணுங்கள். ஸோ கிராப்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஒரு பாக்ஸு மாதிரி ஒன்று டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதில் உள்ள இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர்ஸை ஈஸியாக நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 4 கார்னர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஹரிசாண்டல் வெர்டிக்கலை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி ஹரிசாண்டலாகவும் இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியா மட்டும் தான் நீங்கள் மூவ் பண்ண போங்கன்னா டேரெக்டாக இந்த ஏரியாவை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மற்ற ஏரியாலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணாலும் ஸோ அந்த மட்டும் தான் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம்
தேவையில்லாத நிறைய ஏரியா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ டாப்லேயே இருக்குது. ஸோ பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்க போங்கன்னா அது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ எகெயின் இந்த பிக்சர்ஸை பிக் பண்ணிக்கிறோம். ஃபார்மேட்டில் கிராப்புங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் பற்றி பார்த்தாச்சு. ஸோ கிராப் டு ஷேப். ஸோ கிராப் பண்ணும் போது ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு இது கிராப் ஆகணும் அப்படின்னாலும் பர்டிகுலர் ஷேப்புக்கு இதை ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஷேப்புக்குள்ளே இந்த பிக்சர்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க போயின்னு பார்த்துங்க, அந்த ஷேப்பில் இதை ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பிக்சர்ஸ் ஸோ ஷார்ப் எட்ஜ் டெவலப் ஆகிறதுனால தனித்தனியாக இருக்குது. ஸோ ஃபார்மேட்டில் பிக்சர்ஸ் எஃபெக்டில் சாஃப்ட் டெக்ஸ்ட் நோ எஃபெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் மாற்ற போயினாலும் ஃபார்மேட்டில் கிராப்பில் கீழே உள்ள கிராப் டு ஷேப். ஸோ வேறு ஷேப் மாறணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு ஷேப்புக்குள்ளே உங்களோட பிக்சர்ஸை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி தான் இந்த கிராப் டு ஷேப். இது மாதிரி தேவையான ஷேப்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது மூலியமாக கிராப் பண்ணிக்க முடியும். நார்மலாக வேணாலும் நார்மல் பாக்ஸாக கிரியேட் ஆகும், இதில் ரவுண்டட் வேணாலும் ரவுண்டட் பாக்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ இமேஜினியாக வேணாலும் இமேஜினரி லைன்ஸ். ஸோ இந்த கிராப்பில் இது மாதிரி வேணாலும் இது மாதிரி லைன் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு தனியாக மாற்ற போகிறாலும் இது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட்டில் கிராப்பில் கிராப் டு ஷேப். ஸோ எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? ஸோ இது மாதிரி. ஸோ இதுவும் சாஃப்ட் ஏஜ் அப்ளை பண்ணிக்கிறதுனால அந்த இது அப்ளை ஆகலை. ஸோ இதுலேயும் இந்த சாஃப்ட் ஏஜை ரிமூவ் பண்ணால் அந்த ஷேப்பில் மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ ஏரோ மார்க் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிக்சரோட ரெடி ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையும் பழையபடி செட் பண்ணிப்போம். இதில் பிக்சர்ஸ் எஃபெக்டில் சாஃப்ட்னஸ், சாஃப்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரேஞ்சை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கிராப் சைஸில் உள்ள இந்த கிராப் ஷேடோவில் நார்மலாக உள்ள ரெக்டாங்கிள் சைஸ். ஸோ இது மாதிரி தனித்தனியாக கிராப் பண்ணி உங்களால் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி அது ஒரு ஷேப்புக்குள்ளேயும் உங்களால் இன்சர்ட் பண்ணி அதை ஒரு அவுட்லைனாக உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ இந்த பிக்சர் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அக்செப்ட் ரேஷியோ. ஸோ உள்ளே கொண்டு வந்த பிக்சர்ஸ் ஒரு ரேஷியோ படி இதோட சைஸை மாற்றணும் அப்படின்னா ரேஷியோ வைஸ் இந்த சைஸை மாற்ற முடியும். ஸோ ஸ்கொயர் 1:1 அப்படிங்கிறது இதோட லென்த்தும் ஒன்றா இருக்கும், இதோட வித்தும் ஒன்றா இருக்கும். ஸோ இது சைஸை நீங்கள் ஸ்கொயர் மாதிரி மாற்ற போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் மாதிரி மாற்ற போகிறீங்கன்னா 1:1. ஸோ கீழே பேக்ரவுண்ட் பிக்சர் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ கரெக்டான பொசிஷன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலிமா அது பழையபடி கொண்டு வந்துக்கிறோம். ஃபார்மேட்டில் கிராப்பில் அக்செப்ட் ரேஷியோ. ஸோ போர்ட்ரைட் 2:3. இந்த லென்த்து 2ஆகவும் வித்து 3ஆகவும் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது லென்த்து 3ஆகவும் வித்து 3ஆகவும் இருக்கும். தனித்தனியாக அதை மாற்றிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி தெரியணுமோ அதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட கிராப் சைஸ் மூலியமாக இந்த பிக்சர்ஸோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த பிக்சர்ஸை பிக் பண்ணி ஃபார்மேட்டில் இங்கே உள்ள ஃபில், இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை ஃபுல்லாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் பிக்சர் எந்த அளவு இருந்துச்சோ அந்த பிக்சர்ஸ் இதை டெவலப் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்து உள்ள ஃபார்மேட்டில் கிராப்ஸில் ஃபிட். ஸோ உங்கள் வியூக்கு இது ஃபிட்டாக தெரியணும் அப்படின்னாலும் ஃபிட்டாக தெரியும். ஸோ நீங்கள் போட்ட இந்த பாக்ஸ் இந்த இருக்குது, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் உங்கள் ஃபுல் பிக்சர்ஸும், அதாவது கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவு பிக்சர்ஸ் இருந்துச்சோ அந்த பிக்சர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ஃபிட் வியூவை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸை கிளிக் பண்ணி ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உள்ளது எல்லாமே சைஸ். ஸோ இந்த பிக்சர்ஸை நீங்களாக அட்ஜஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் இந்த பிக்சர்ஸ் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், இவ்வளோ வித்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வித்தும் ஒரு ரிலேஷனில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பிக்சர்ஸ் ஸோ இதோட லென்த்தையும் இதோட வித்தையும் ரேஷியோ வைஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றை மாற்றும் போது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். ஸோ இதோட ஹைட் எப்போயுமே ஒரு 5.5 தான் இருக்கணும் அப்படின்னா அதோட லென்த் ஆட்டோமேட்டிக்காக 7.1 மாறும். ஸோ சப்போஸ் இந்த லென்த் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 6.5 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட வித் உங்களுக்கு மாறும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு பிக்சர்ஸ் ஃபார்மேட்டில் அந்த பிக்சர்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த பிக்சர் ஸ்டைல்ஸ் எப்படி மாற்றுறது, அந்த பிக்சர்ஸை எப்படியெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணுறது பற்றியும் அவரோட சைஸை மாற்றி அதை எப்படி தெரிய வைக்கிறது பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்ஸை இன்சர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.